மட்டும் இல்லை, நாங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பயன்பட்டுட்டு இருக்கோம். என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் எங்கள் டீம் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுங்க சார். தேங்க்யூ சார். நிச்சயமாக உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும். நிச்சயமாக அதை நிறைவேற்ற முயற்சியில் ஈடுபடும். கவலைப்படாமல் இருங்க. தைரியம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கல்பனா அவர்கள் தன் கனவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பகிர உள்ளார்கள். மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் மானூர் ஒன்றியம் கானார்பட்டியிலிருந்து பேசுகிறேன். என்னோட பேர் கல்பனா. எனக்கு கணவரை கிடையாது, 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 குழந்தைகள் இருக்கனால ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் எனக்கு ஐயா கலைஞரின் மகளிர் உதவித்தொகை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அதுவும் இன்னொன்று மகளிர் விடியல் பயணம், அந்த பேருந்து போய் சொல்ல வர எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. ஐயாவுக்கு நன்றி. எங்களுக்கு என்னோட மகன் தமிழ் புதுமை திட்டத்தில் ஒரு 6 மாத காலங்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ காலேஜ் முடிச்சிட்டோம். அதுக்கு நன்றி சொல்லுறேன் ஐயாவுக்கு. என்னோட மகள் தமிழ் புதுமை திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஐயா, எனக்கு ஒரு கனவு. நான் எனக்கு சொந்த இடமோ வீடோ எதுவுமே கிடையாது. அதனால ஐயா அவர்கள் எனக்கு ஒரு வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டித்தாருன்னு ஐயாவுக்கு கேட்டுக்கிறேன். இன்னொரு கனவு ஐயா, எனக்கு எங்கள் ஊர் அம்மன் கோயில் தெருவில் ஒரு கிணறு இருக்குது. அது பழுது பார்த்து எங்களுக்கு தரக்கட்டி கட்டுறது சொன்னால் எங்கள் வெளியில் உள்ள மக்களுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி அம்மா. தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள். முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஜோதி. திருப்பூர் மாவட்டம் காங்கைய வட்டம் புத்தியபாளையம் பஞ்சாயத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஐயா, நீங்கள் அறிவித்த நலத்திட்டங்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 3 பேர் பயனடைஞ்சிட்டு வரோம். நான் 3 வருஷமாக மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறேன். என்னோட பையன் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா பயன்பெற்று இருக்கிறான். என்னுடைய பொண்ணு புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறான். நான் மகளிர் சுய உதவிக்குழுவில் லோன் வாங்கி சொந்தமாக வீட்டில் சாம்பிராணி தொழில் சொந்தமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. எனக்கு நலத்திட்டங்களை கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, என்னுடைய கனவு, எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாருங்க, சென்ட்ரிங் வேலைக்கு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொந்தமாக தொழில் செய்யணுங்க. அதுக்கு தாட்கோ லோன் மூலிமா கடன் உதவி செஞ்சு எனக்கு உதவி செய்யுமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்க. ஆமாங்க ஐயா, மகளிர் உரிமை வாங்கிட்டு இருக்கேன். பையனுக்கும் தமிழ் புதல்வன்ல 1000 ரூபாய் வருது. 1000 ரூபாய் வருதுங்க சார். வருது. பொண்ணுக்கும் புதுமை பெண்ல 1000 ரூபாய் வருது இல்லையா? ஆமாங்க. சரி, அது இப்போ பொங்கல் பணம் 3000 ரூபாய் கொடுத்தாலும் அது வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க ஐயா. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ரைட். சரி சரி, நீங்கள் இன்னும் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க. அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றத்துக்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபடும். புரியுதா? ரைட். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருங்க. நன்றி. நன்றிம்மா. என்னைக்குமே மறக்க மாட்டேங்க ஐயா. ரைட். இப்படி தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறார்கள். மக்களின் கனவுகளை கவனமாக கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவற்றை நனவாக்கும் உத்தரவாதத்தை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இவர்களின் கனவுகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுவதற்கான அடையாளமான கனவு அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கவிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மேடையில் தங்களின் கனவுகளை பதிவு செய்தவர்களுக்கு அடையாளமான கனவு அட்டை வழங்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமான உருவாக்கப்பட்ட செயலில் பதிவேற்றி அவர்களுக்கான தனித்துவமான குடும்ப எண்ணுடன் இந்த அட்டை வழங்கப்படுகிறது. பிரியங்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்க கனவுதான் என் கனவு என உரைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்து கனவுகளை சொன்னவர்களுக்கான கனவு அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.